படம் நல்லா வந்திருக்கு. அரசியல் விஷயங்கள் நிறைய பேசுறாங்க. தெரியலையே, அது மாதிரி எனக்கு தெரியல. நல்லா இருக்கு, போட்லயே போர் அடிக்காம அப்படியே நல்லா இருக்கு. எல்லாருமே நல்லா காமெடி நல்லா இருக்கு. படத்துல மியூசிக் நல்லா இருக்கு. 10 கேரக்டர்ல வரப்போகுது. 10 கேரக்டருமே அந்த படத்தை சீட் வச்சுன்னு உட்காருவீங்க. ஏன்னா படத்துல வந்து ஒரு 10 கேரக்டர் டிராவல் ஆகுது. அந்த 10 கேரக்டருமே ஆடியன்ஸ் வந்து உட்கார வைக்கணும்னு கேக்குறேன். ஆமா நல்லா இருக்கு. MS பாஸ்கர் சார், மதுமிதா சிஜி வர்க்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. ஷார்ப் ஷாட் அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? அது நல்லா இருக்கு. பயமா இருக்குல்ல இந்த ஷார்க் ஃபிஷ் வரையில. நிஜமாலுமே ஒரு ஷார்க் ஃபிஷ்ஷை காட்ட மாட்டோம், டிஃப்ரெண்டா எடுத்திருக்காரு. போட்ல நம்மளே டிராவல் பண்றாப்புல இருக்கு, நல்லா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் படம் பார்க்கலாம். ஃபேமிலியா பார்க்கலாம். யோகி பாபு சாரா நல்லா நடிச்சிருக்காரு. எல்லா சீனுமே அவர் வர்றதெல்லாம் நல்லா கிளாப் பண்றாங்க, நல்லா இருக்கு. ஆமா அவர் அது நல்லா தான் இருக்கு. போட்டு ஓட்டுறவங்க அப்படித்தானே இருப்பாங்க, அது மட்டும் அவர் நல்லா காட்டியிருக்காங்க. நல்லா இருக்கு சாங்ஸ். படம் ஆசம், எல்லாரும் போய் பாருங்க. கிட்ஸ் அண்ட் ஃபேமிலி, ஸோ எவ்ரி ஒன் எல்லாருக்கும் செம்மையா இருக்கும்னு நம்புறேன். எனக்கு ரெண்டு ஹாஃபும் பிடிச்சிருந்துச்சு. படமே சூப்பரா இருக்கு. செகண்ட் ஹாஃப் இன்னும் செம்மையா எமோஷ்னலா நல்லா செம்மையா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆல்சோ இட் வாஸ் வெரி நைஸ். அங்கிளோட சீன்ஸ் எல்லாமே செம்ம ஜாலியா நல்லா ஃபன்னா செம்மையா பண்ணியிருக்காரு அங்கிள். கடல்ல அதை யாராலையும் இது பண்ண முடியாது. ஸோ எப்போ அலை வரும் எதுவுமே தெரியாது. ஆனால் போட்ல நடிக்கும் அவங்களுக்கு எவ்வளோ ரிஸ்க் இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி ஒரு சூப்பரான ஒரு படத்தை கொண்டு வந்திருக்காங்க. சாங்ஸ் எல்லாமே கிப்ரன் அங்கிள் ஆசமா பண்ணியிருக்காரு. ஸோ சூப்பர். படம் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒரு பொலிட்டிக்கல் சட்டையரையுமே ரொம்ப கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் அந்த கேள்வியும் நம்மளே ரேஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு கேள்வியாக இருந்துச்சு. எமோஷனலாகவும் பயங்கரமாக கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு விஷயமாவும் இருக்கு. அது தாண்டி காமெடி எலிமெண்ட்ஸ் அங்கங்கே இருக்கு. பயமுத்துற மாதிரி கூஸ்பம்ஸ் எலிமெண்ட் நல்லா இருக்கு. ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி வந்து ஒரு எலி ஒரு கான்செப்ட் இருக்கு, ஷார்க்கு. ஸோ நிறைய த்ரில்லிங் எலிமெண்ட் நிறையா இருக்கு. அது போக சின்ன சின்ன கேள்வி படுற மாதிரி நம்ம கேள்வி வாழ்க்கையில் இப்போ கரண்ட் ஜென்ரேஷன் என்ன நடக்குதோ அது வந்து அங்கே 1943லேயே சொல்கிற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நிறைய விஷயம் வந்து நமக்கே ரொம்ப ஹாண்டிங்காக இருக்க மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க முடியுது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது தாண்டி என்டர்டைன்மெண்ட்டாக படமாக ஒரு பேக்கேஜாக ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக ஒரு 10 பேருக்குள்ள டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்க ஆளுங்க ஒரே போட்டில் ட்ராவல் பண்ணும்போது அதில் உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதில் படத்தில் இருக்குது. ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு, பர்சனலாக ரொம்ப நல்லா இருக்கு. இதுல மோரோவர் வந்து காமெடி எலிமெண்ட்ஸ் சொல்லவே வேணாம். ஒவ்வொருத்தவங்களுக்குள்ள எல்லாருமே காமெடியன்ஸ் மாதிரி தான் இருக்கனால எல்லாருக்குமே ஒரு ஹியூமர் இருக்கும். அது போக இல்லாம அவர் அந்த கேரக்டரா ஒரு மீனவன் கேரக்டரா ரொம்ப பெர்ஃபெக்டா பண்ணியிருக்காரு. அதுக்கு இது ஒரு குமரனா தான் இருக்காரே தவிர அது யோகி பாபா தெரியல, அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு கர்நாடிக் கானா ஸ்டைலில் ஒன்று பண்ணியிருக்காங்க, ஒரு மிக்சர் மாதிரி இருக்கு ஒன்று, அது நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அது போக லாஸ்ட் ஒரு எமோஷனல் சாங் ஒன்று பண்ணியிருப்பாங்க, மீனவன் பேஸ் பண்ணி ஒரு பண்ணியிருப்பாங்க. அதுவுமே ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு பாட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது அந்த கான்செப்டே ரொம்ப புதுசாக இருந்துச்சு. கடலுக்குள்ளேயே நம்ம இருக்க மாதிரி இருந்துச்சு. அது தாண்டி நம்ம இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமாவில் அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போமான்னு தெரியல. கடல்லேயே நம்ம ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்கு. அது போக நிறைய அந்த பொலிட்டிக்கலாக கேட்குற கேள்விகளாக இருக்கட்டும் சரி, இதெல்லாம் நம்ம ரைஸ் பண்ண வைக்கிற மாதிரி ஒரு கேள்விகள்லாம் வந்து எனக்கு உண்மையிலேயே ரொம்ப இம்ப்ரெசிவ்.